Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் ஆண்டவரை துதிக்கும்படி நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். Hebrews chapter 4 verse 16 it says, "Let us therefore come boldly unto the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need." இந்த கால வேளையிலும் நாம் ஆண்டவருடைய கிருபையை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நம் மேல் இருப்பதாக. கடினமான இந்த காலத்திலும் அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மளை வழிநடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை துவக்கும் முடிவு வரை அவருடைய கிருபையை நாம் காணும்படி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த எங்களுடைய தேவனே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உம்முடைய பிரசனம் எங்களை மூழுவதாக சுவாமி. ஆண்டவரே, உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவர் உண்மையை சார்ந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே கஷ்டத்திலும் ஆண்டவரே வேதனையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒரு பலனை பெறும்படி ஆண்டவர் இந்த கால வேளையில் அப்பா நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதே உம்முடைய பிரசனம் எங்களை நிரப்புவதாக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் வல்லவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் மகத்துவர், நீர் என்றென்றும் ஆண்டவரே தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த கால வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எல்லாருடைய வீட்டில் ஆண்டவரே தங்கியிருப்பதாக சுவாமி. பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நபரும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்று ஆண்டவரே இந்த நாளை கொண்டாடும்படி நீங்கள் கிருபை தாங்க சுவாமி. தகப்பனே, உம்முடைய பாடல்களை பாடும் பொழுது உம்முடைய வார்த்தை கேட்கும் பொழுது நாமம் மகிமைப்படுவதாக. நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் என்று கேட்கிறோம் தகப்பனே. துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். Come on, church, let us lift the name of the Lord on high.
For his name alone is excellent. His glory is above the earth and heaven. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. 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 Psalm 31:19 says, "How great is your goodness, which you have stored up for those who fear you." All my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. And all my life you have been faithful. And all my life you have been so good. With every breath that I am able, oh, I'm gonna sing of the goodness of God. Your goodness is running after me. 'Cause your goodness is running after me. 'Cause your goodness is running after me. 'Cause your goodness is running after me. All my life you have been faithful.
Yes, it is because of God's goodness, grace, and mercy that we are sustained, though we are surrounded by many trials. According to Psalm 23:6, surely goodness and mercy will follow me all the days of my life, and we will dwell in the house of the Lord forever and ever. அசாத்தியங்களை தம்முடைய வார்த்தையினால் சாத்தியமாக்குபவர் நாம் ஆராதிக்கும் தேவன். விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் உந்தன் பின்னாய் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் உந்தன் பின்னாய் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும்
பரன் கிருபை செய்திடுமே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எல்லா துதியும் கனமும் புகழும் எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் இயேசு ஒருவருக்கே. Praise the Lord, church. We hope and pray that you are safe and doing fine. Let's continue to pray for one another. Kindly uphold our elderly people who are going through a lot of sickness and weakness and challenges. Some of them are even admitted in the hospitals and required surgery. Let's continue to pray for one another in our daily prayers. With much sadness, we also want to announce to the church that Pastor Daniel Panjanathan, the area pastor of Chittoor, went to be with the Lord last Friday. He was going through a lot of sickness, admitted in the hospital. We were praying for him, but God in his divine time has taken his servant to be with him. Pastor Panjanathan avargal மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அநேக பலவீனத்தின் மூலமாய் கடந்த சில நாட்களாக அவர் கடந்து சென்றிருந்தார். அவர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். பாஸ்டர் பஞ்சநாதனுடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய ஊழியங்கள் அவருடைய சபைக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We are also praying that God will enable us to open our church. Whenever the church is open for corporate worship, we will definitely send an announcement. Church, kindly wait for the announcement when the church is open for corporate worship. இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி விசேஷமாக பாஸ்டர் பஞ்சநாதனுடைய குடும்பத்துக்காக அவருடைய சபை ஊழியங்கள் விட்டு சென்று இருக்கிற ஊழியத்தை ஆண்டவர் நடத்தும்படியாக குடும்பத்துக்கு ஆண்டிக்கு தேவையான ஆறுதலும் பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு கர்த்தருடைய சமாதானம் கர்த்தருடைய ஆறுதல் வர நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவையோடு கூட யாராவது பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவைகளை சந்திக்கிற தேவன் நம் நடுவிலே நம் மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய துதிகளை ஏறெடுத்த தேவன் நம்மை நிச்சயமாக தொட நம்மை நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திக்க நம் மத்தியிலே இந்த காலை வேளையில் இறங்கி வந்திருக்கிறார். அவருக்காக நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன், இம்மட்டும் காத்து வந்த தேவன், இம்மட்டும் எங்களுடைய தேவைகளை சந்தித்த தேவன் ஆண்டவரை, இனிமேலும் நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் அநேகர் ஆண்டவரே பலவீனத்தோடு கூட வியாதியோடு கூட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அநேகர் வீடுகளிலே ஆண்டவரே சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற எங்களுடைய மூத்த விசுவாசிகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவரை தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we pray that
that you would be gracious to them. Lord, that your divine healing will come and, Lord, be ministered unto them, O God. Father, especially we this morning with a heart filled with, Lord, sadness. Lord, we remember Pastor Panjanathan's family. Lord, in your time, you have taken him to be with you, O God. Lord, I pray for his family. I pray for the grace of God. I pray for the comfort of God. Lord, to engulf the family. Bless Auntie. Lord, bless the children. Bless, Lord, everyone who is associated with that family, oh God. We pray for the ministry. We pray for the church. I pray, God, that God will comfort everyone who is, Lord, bereaving at the loss of this dear servant of God. I pray for your grace, for your peace to come and rest upon these families, oh God. Lord, even as we go for the funeral this afternoon, Lord, I pray that you would grant a honorable funeral for your servant. Lord, we commit all of us who are watching this service. Bless them, keep them safe, and Lord, continue to lead us, oh God. We pray and commit the rest of the service into your hands. Help us, Lord. Speak to us through your word. In Jesus' name I pray. Amen. Amen. It's a joy once again to share God's word with us this morning, church. And I'm going to share from this topic. It's not over until God says it's over. தேவன் முடிந்தது என்று சொல்லுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே முடியாது. வேதம் சொல்லுகிறது, God is the author and the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவர் என்றுதான் வேதம் அவரை வர்ணிக்கிறது. In Psalm 139, a very familiar passage of scripture, we see the psalmist describe these things. You saw my unformed body. All the days of my life are written in your book. Even one of them comes to be. How precious to me are your thoughts, O God. How vast is the sum of them. Were I to count them, they would outnumber the grains of sand. He says, you saw my unformed body. When I was nothing, you already saw me. And all the days ordained for me were written in your book before one of them came to pass. That is the awesomeness of our God. This morning I'm going to share from a very fascinating story from the Old Testament. It's fascinating not only for its content, but the time in history in which this story unfolds. இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட இந்த காலவேளையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Turn in your Bibles to the book of Ruth. Before we touch on the book of Ruth, I want to read the last verse from the book of Judges, which is before Ruth. The last verse in the book of Judges says, during the time of Judges, there was no king, and everyone did what was right in their own eyes. நியாயாதிபதிகள் கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனதுபடி அவன் செய்து கொண்டு இருந்தான். Each one was doing whatever they found right in their own eyes. There was idolatry in Israel. Israel was in complete disarray. There was no central leadership. There was internal war and moral and spiritual decay. ஆனால் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அதிகமான விக்கிரக ஆராதனை இருந்தது. எவ்விதமான தலைமத்துவமும் இல்லை. காரணம் ஏன்? அவனவன் தன் தன் கண்களிலே சரியான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். And the tragic pattern of Judges points to the next phase of God's great story of redemption. Keep your Bibles open to the book of Ruth, and we are going to study from the book of Ruth this morning. The story of Elimelech and Naomi and the two sons. There was famine. இந்த இடத்துல ரூத் புத்தகத்திலே எலிமெலக் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியாகிய நகோமி
2 குமாரர்கள். அந்த இடத்திலே பெத்லகேம் நகரிலே ஒரு கொடிய பஞ்சம் இருக்கிறது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக இவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எலிமெலக் means my God is king, and Bethlehem means the house of bread. எலிமெலக் என்றாலே என்னுடைய தேவன் ராஜா என்ற அவனுடைய பெயரின் அர்த்தம் இவ்விதமாய் இருக்கிறது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஒரு பஞ்சத்தின் நிமித்தமாக இந்த அப்பத்தின் வீட்டை எலிமெலக் விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். Because of famine, they are moving from the promised land of milk and honey, a land of great abundance, a land where God promised them to provide so much for them. The last thing that God expected from the people of God was to leave the promised land and to move to a place where a Jew would never take his family. ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இடத்தை விட்டு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட்டு, பஞ்சத்தின் நிமித்தமாக ஒரு யூதனும் போகக்கூடாத இடத்துக்கு, மோவாப் என்ற தேசத்துக்கு இந்த எலிமெலக் தன்னுடைய குடும்பத்தை அவன் கொண்டு அந்த இடத்துக்கு போகிறதை நான் பார்க்கிறோம். He is leaving the house of bread and he goes searching for bread in a foreign country and moves away from the provision of God. Into this setting, Ruth is introduced. இப்பேற்பட்ட பின்னணியில்தான் ரூத் என்பவள் அறிமுகப்படுத்தப்படுகிறாள். She marries Mahlon and they live in that place for 10 years. Ruth chapter 1 முதலாம் அதிகாரத்திலே இவர்கள் அந்த இடத்துக்கு போன பின்பு Naomi's husband, he died, and Ruth was left alone with the 2 sons. They married the Moabite woman, one named Orpah and the other was Ruth. And after they lived there about 10 years, both the sons die suddenly. So all the 3 men in their house have died and have left this family. The other side we see these 3 women struggling in an alien, in a foreign nation. They're struggling in famine, they're struggling in loss, they're struggling with great difficulty, having lost all the 3 men in the house. How did a family going through such a loss come out of this? How did a family who are going through such bitter life turn their life sweet? இப்பேற்பட்ட கசப்பு தன்மை, இழப்பின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே தன்னுடைய ஆண்களை இழந்து, கணவர்களை இழந்து, இந்த 3 பெண்மணிகள் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாக கட்டுகிறார், மறுபடியும் கசப்பாக இருந்த வாழ்க்கையை எப்படி மருதமாக அவர் மாற்றுகிறார் என்ற இந்த கதையிலே வருகிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். Ruth had to majorly overcome these 3 challenges in her life. What are the 3 challenges that she had to overcome? Number 1, she overcame her past. தன்னுடைய கடந்த காலத்தை அவள் மேற்கொள்கிறார். Remember, she was a Moabite woman. In Genesis chapter 19, the story of Lot, where both of Lot's daughter get him drunk and they sleep with their own father. In Genesis chapter 19 verse 37, we read like this: the older daughter had a son and she named him Moab. He is the father of the Moabites of today. This is not a good family background. This is an incestuous family line. She was not a Jew. She was an alien. She was an alien from a hated nation. இவள் உடைய பின்னணி, அவனுடைய குடும்பத்தின் ஆரம்பம் ஒரு சரியான நிலையில் இல்லை. லோத்துடைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனோடு கூட இருந்து பிள்ளைகளை பெற்று மூத்த பிள்ளைதான் இந்த மோவாபுடைய தலைவராக அவன் மாறுகிறான். And in Deuteronomy chapter 23 verse 3 we read, no Moabite should enter the assembly of the
Lord. They were forbidden. They were stopped from even entering the assembly of God. உபாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மோவாபியர்கள் தேவனுடைய இடத்துக்கு அவர் வரக்கூடாத நிலைமையில் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். அவருடைய பின்னணி இவ்விதமாய் இருந்தது. அவருடைய குடும்பம் ஆரம்பித்த விதமே அது சரியான முறையில் இல்லை. இருந்தாலும் அவருடைய கடந்த காலத்தை அவள் ஒரு பொருட்டாய் எண்ணாமல், அதை ஒரு எக்ஸ்கியூஸாய் எண்ணாமல், she overcame her past. Number 2, she overcomes from being self-pity caused through the loss of her husband. தன்னுடைய கணவனை இழந்து அவள் சுய பரிதாபத்தில் தன்னை மூழ்கி போக அனுமதி கொடுக்கவில்லை. In the midst of loss, in the midst of going through a lot of challenges, she overcame herself. She overcame from being self-pity. Number 3, she overcomes from being disappointed from one failure after another. தன்னுடைய வாழ்க்கையில படிப்படியாக தோல்விகளை சந்தித்து அந்த தோல்வியிலே அவள் மூழ்கி போகாமல் தோல்வியிலிருந்து அவர் மேற்கொண்டு அவர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். She overcomes from her bad past. She overcomes from feeling self-pity, and she overcomes her disappointments and failures in life. After much difficulty and loss, Ruth decides to come with Naomi. In chapter 1, verse 19 following, it reads like this: as these two women decides to come back to Bethlehem, because Ruth hears that God has started to provide food in Bethlehem. உணவு இல்லாமல் பஞ்சத்தின் நிமித்தம் தான் இவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போறார்கள். இப்பொழுது ரூத் கேள்விப்படுகிறாள், ஆண்டவர் பெத்லகேமிலே உணவை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்று கேள்விப்பட்ட இவள் மறுபடியுமாக தன்னுடைய மாமியாரோடு கூட அவள் பெத்லகேமுக்கு வர தீர்மானம் செய்கிறார். When they arrived in Bethlehem, the whole town was stirred because of them. And the woman exclaimed, people who are seeing Naomi are saying this, can this be Naomi? The women in the street, in that vicinity are saying, can this be Naomi? And what is her answer? She says, don't call me Naomi. She told them, call me Mara. Naomi means pleasant and sweet. But she says, don't call me Naomi, call me Mara. Mara means bitter. She says this because the Almighty has made my life bitter. I went away full, but the Lord has brought me back empty. Why call me Naomi? The Lord has afflicted me. The Almighty has brought misfortune upon me. இவள் அந்த பகுதிகளில் இருக்கிற பெண்மணிகள் இவளை பார்த்து இவள் தானே நகோமி என்று சொல்லும் பொழுது நகோமி சொல்கிறார், ஏன் என்ன நகோமி என்று நீங்கள் அழைக்கிறீர்கள்? நகோமி என்றாலே அது இட்ஸ் பிளசன்ட், அது ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை தருகிறது. இவள் சொல்லுகிறார், என்னை நகோமி என்று நீங்கள் அழைக்க வேண்டாம், மாறா என்று நீங்கள் என்னை கூப்பிட வேண்டும். மாறா என்றால் கசப்பு. அவள் சொல்கிறது என்ன? நான் நிறைவானவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினாள். நான் நிறைவானவளாய் போனேன், ஆனால் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினாள் என்று தான் இவள் சொல்லுகிறார். என்னை மாறா என்று நீங்கள் அழைக்க வேண்டும், நகோமி என்று ஏன் நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள்? நான் வெறும் கையாய் வந்திருக்கிறேனே என்று இவள் சொல்லுகிறார். Ruth had to overcome her past, a past background, a past family, not being from a good family line. She had to overcome that. She had to overcome from being self-pity because of the loss that she had to go through, and she had to overcome her disappointments
and her failure. Now she comes back to Bethlehem. அவள் மோவாபை விட்டு தன்னுடைய கடந்த காலத்தை விட்டு இப்பொழுது நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை மறுபடியுமாக கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். In the course of her building her life again in the city of Bethlehem, these three qualities, what are the three qualities that made her to become successful in the midst of all the loss that she had to go through? கடந்த காலத்தின் இழப்பிலே அவள் மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறார். அந்த வாழ்க்கையை கட்டும் பொழுது மூன்று சிறப்பான தன்மைகள், சிறப்பான அம்சங்கள் என்ன? அவள் ஏன், why did she become successful in the midst of going through so much of loss? Number one, she was kind. She was a woman who practiced kindness. அவர் சாந்தமுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தால். இரண்டாம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே, இரண்டாம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். When she comes back to Bethlehem, she is going to get some harvest from the field. அந்த இடத்திலிருந்து சில தானியங்களை இவள் போய் சேகரிக்க வேண்டும் என்று அந்த இடத்துக்கு போகிறார். Ruth goes to a field that she was unknown of, and she goes and she starts to glean the harvest there. அங்க எடுக்கிற கீழே விழுகிற அந்த தானியங்களை இவள் சேகரித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். Now she finds out that it was belonging, the field that she was picking up the grains from, it belongs to Boaz, who was from the clan of Elimelech. But when Boaz arrives, he sees the woman, he sees this girl, Ruth, and he asks the overseers, who is this new girl? And when she was introduced, இவள் தான் ரூத், இவள் மோபிய ஸ்திரீ என்று போயாஸ்க்கு இவளை அறிமுகப்படுத்தின பின்பு, Boaz is telling, you don't go to any other field, you come back to this field, you glean, you pick up whatever you want from this field. இந்த வயல்ல எனக்கு சொந்தமாக இருக்கிற வயல்லேருந்தே உன்னுடைய தேவைகளை நீர் எடுத்துக்கொள் என்று போயாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும் பொழுது இவளுடைய பதில் என்னவா இருக்கிறது? We see the kindness of Ruth in chapter 2 verse 10 following. When she heard Boaz say this is what she says. She bowed down her face to the ground. She asked him, why have I found such favor in your eyes that you notice me a foreigner? நான் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து ஒரு அந்நியனாய் நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன், உம்முடைய கண்களிலே நான் எப்படி தயவு கண்டேன் என்று இவள் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்கிறார். In verse 11, Boaz replied, I have been told all about you, whatever you have done to your mother-in-law since the death of your husband, how you left your father, how you left your mother, your hometown and your people, and how you decided to come back here. போயஸ் ரூத்தை பார்த்து இவ்விதமாய் சொல்கிறார், நீ உன்னுடைய மாமியாரை எவ்விதமாய் கவனித்து கொண்டாய், நீ உன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு, உன்னுடைய தகப்பன் இழந்த பின்பு உன்னுடைய ஜனங்களை விட்டு உன்னுடைய மாமியாரை நீ காத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய மாமியாருக்கு செய்த நன்மையான பணிவிடங்களை நான் அதிகமாய் கேட்டிருக்கிறேன் என்று ஒரு நற்சாட்சியை இந்த இடத்திலே ரூத்தை குறித்து போவாஸ் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். Verse 12 says, may the Lord repay you for what you have done. May you be richly rewarded by the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. May I continue to find favor in your eyes, my Lord, she said. You have reassured me and have spoken kindly to your servant, though I do not have the standing of one of your servants. Look at the humility, look at the kindness that she is willing to express to this man called Boaz. நான் எம்மாத்திரம் உன்னுடைய வேலையாட்களை பார்க்கிலும் நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஏன் நீர் இத்தனை கரிசனை உள்ளவராய் இருக்க வேண்டும்? Why are you blessing me like this? Why are you being so kind to me? But Boaz is replying to her saying, because you have been kind to people around you, I have heard your kindness, and therefore I want to show the same kindness to you.
Verse 14 it says, at meantime Boaz said to her, come over here and have some bread with me. When she sat down with the harvesters, he offered her some roasted grain. She ate and she took some to her home also. We see a lot of kindness in the life of Ruth. She, although going through a lot of loss, although going through a lot of difficulty, for her her life was gone. But in the midst of all the difficulty, she was willing to show kindness to Naomi, her mother-in-law, because of which Boaz is showing kindness to Ruth. We see a lot of exchange of kindness in this narrative. Naomi's kindness towards Boaz is recorded in verse 19 following. Naomi is asking Ruth, where did you glean today? Where did you go for work today? And when she says, this is the place, Naomi said, blessed is the man who took notice of you. The Lord bless him. ஆண்டவர் போயாசை ஆசீர்வதிப்பாராக என்று நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகிறார். He has not stopped showing his kindness to the living and to the dead. She said, this man is also a close relative of us. He is one of our kinsmen redeemer. Naomi is showing so much of kindness to Boaz. Boaz is showing so much of kindness to Ruth because Ruth was expressing her kindness to Naomi and to the people around her. Being kind to people around us, even though we have gone through loss, even though we are going through pain ourselves, even though we are going through brokenness, and even though we are going through failure, expressing kindness is one of the greatest virtue that we can do. நாம் இழப்பின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே நாமே நடந்து சென்றாலும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பணிவடையை, இந்த கைண்ட்னஸை காண்பிப்பது அது ஒரு தெய்வீக ஒரு அம்சமாய் இருக்கிறது. It's a big challenge because as humans we tend to most often we tend to give what we receive. If we are receiving hurt, we tend to give back hurt. If we are receiving hatred, if we are receiving meanness, we tend to give the same thing in extra measure whatever we receive from others. It's very difficult to take the bad and to give the good to people consistently. But here we see that Ruth showed kindness to Naomi, Boaz showed kindness to Ruth, and Naomi showed kindness to Boaz, and now Ruth is showing kindness to Boaz. In these four people, each one is expressing kindness to the other. In chapter 3 verse 10, மூன்றாம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, the Lord bless you, my daughter. Now Boaz is expressing his kindness to Ruth. He says, the Lord bless you, my daughter. Boaz replied, this kindness is greater than that which you have showed me earlier. You have not run after the young men, whether rich or poor. She was a woman who practiced kindness. She went through a lot of difficulties herself. She went through a lot of lack. She herself was not able to do much for her life. But in the midst of all that, she was willing to show kindness. And because she gave kindness to her mother-in-law Naomi, she is receiving a lot of kindness from Boaz and the people around her. So number one quality for her to be successful was she was a woman who was expressing kindness consistently. Number two, she was a woman of faith. விசுவாசத்தின் ஒரு வீராங்கனையாய் இவள் இருந்தார். In the midst of loss, in the midst of emptiness, and in the midst of hopeless condition, Naomi lost everything. நன்றாக கவனிங்கள். நகோமி தனக்கு இருந்த காரியத்தை அவள் எல்லாவற்றையும் இழந்து போய் தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் அவள் இருக்கிறாள். She is telling Ruth, you leave me. நீ என்னை விட்டு போய்விடு. ரெண்டு மருமகளை பார்த்து நீ என்னை விட்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று ரெண்டு மருமகள்களையும் நகோமி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். But in chapter 1 verse 15 to 17 we read this. Look, said Naomi, your sister-in-law Orpha is going back to her people and to her gods.
go back with her. But in verse 16, Ruth replies in this manner. Ruth replied, don't urge me to leave you or turn back from you. Where you go, I will go. Where you stay, I will stay. Your people will be my people and your God will be my God. இந்த வயசான நகோமி இந்த பெண்ணை பார்த்து ரூத்தை பார்த்து என்னிடத்தில் எவ்விதமான எதிர்காலமும் உனக்கு இல்லை, நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள், நீ எங்கேயாவது போய் நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது ரூத் நகோமியை பார்த்து உன்னுடைய இடம் உன்னுடைய தேசம் என்னுடைய தேசமாய் இருக்கும், நீ எங்கே போகிறாயோ நானும் அங்கே வருவேன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பார். Where you die, I will die, and there I will be buried. May the Lord deal with me, be it even so severely, if even death separates you and me. எப்பேற்பட்ட விசுவாசம் கவனித்து பாருங்கள். நகோமி இடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவள் சொல்லுகிறார் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பார். Note this carefully. She was not a Jew. She did not have any kind of experience about the Almighty God in her life. இவள் ஒரு யூத பெண்மணி அல்ல. யெகோவாவை குறித்து தேவனை குறித்து எவ்விதமான அனுபவமும் தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை, எவ்விதமான ஞானமும் அறிவும் தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை. அவள் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து அவள் வருகிறார். But still, although being an alien, she is expressing so much of faith in Yahweh, which even Elimelech did not have. தன்னுடைய மாமனாராகிய எலிமெலெக்கு இல்லாத விசுவாசம். காரணம் ஏன்? இந்த கொஞ்சம் பஞ்சத்தை பார்த்து எலிமெலெக் பெத்லகேமை விட்டு அவர் மோவாப் தேசத்துக்கு போகிறாள். ஆனால் இந்த அந்நிய பெண்மணி, தேவனுடைய அறிவு இல்லாத இந்த யூதனாய் இல்லாத ஒரு பெண்மணி, அவள் மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு தன்னுடைய மாமியாரோடு கூட நான் வர வேண்டும், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பார் என்ற அந்த விசுவாசத்தை தேவன் பேரில் இவள் காண்பித்தார். God honored such faith that Ruth had on this great God Yahweh. She was a woman of kindness. She was a woman of faith. Number 3, she was persistent in whatever she did. தான் செய்கிறதிலே அவர் தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு கூட செய்கிற ஒரு பெண்மணியாய் இருந்தாள். She obeyed all that Naomi told her to do. There was no shortcuts. She went to the field. She worked hard through the day, and she earned a good reputation in work. Chapter 3 verse 11, she earned a noble character. She earned this title that she was a woman of noble character. When Boaz spoke to the elders and all the people at the gate witnessed, and they blessed Ruth in this manner. ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்து, ரூத்துடைய விடாமுயற்சியான அந்த நல்ல குணாதிசயங்களை பார்த்து அந்த இடத்தில் இருக்கிற பெரியவர்கள் ரூத்தை பார்த்து இவ்விதமாய் சொன்னார்கள். The women in that city also complimented, saying, Ruth loves Naomi and is better to her than 7 sons. இந்த ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை மிகவும் நேசிக்கிறார். 7 ஆண் பிள்ளைகளை பார்க்கிலும் இவள் சிறந்தவள். She was persistent. She was humble. She was kind. Rather than grumbling, rather than complaining, she earned a very good reputation from the people that watched her day-to-day living. And God ultimately rewarded her kindness. அவருடைய நல்ல குணாதிசயங்களை பார்த்த தேவன், அவருடைய இழப்பின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே இருந்தாலும் நல்ல குணாதிசயங்களை பார்த்த தேவன் அவருக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை வழங்கி அவளை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். God ultimately rewarded her kindness. God rewarded her faith, and God rewarded her persistency. What is your life this morning? What are the things that you are going through? Maybe some of you watching here this morning, maybe you can
get connected. You can identify yourself with the story of Ruth. The loss that she went through, the shame that she had to go through, the despondency that she had to go through, the hopeless condition that she had to go through, and the loss of her husband, and various other losses that she had to go through, the difficulties that she had to go through. Maybe you are also going through such failures or difficulties or hopeless condition or challenges in your life. The life of Ruth teaches us not to give up. The life of Ruth teaches us to continue to have trust in God, continue to have faith in God, continue to hold on, because sometimes or most of the time, for most of us, life is not fair. Life is very unfair. Life becomes so mean to us. Life becomes so harsh. Life and the situations that we find ourselves in becomes very difficulty. And we tend to say, life is not fair to me. எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது? நாங்கள் மட்டும் ஏன் இப்பேற்பட்ட கஷ்டத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும்? அங்கே பார்க்கும்போது அக்கிரமத்தில் இருக்கிறவர்கள், துர்மார்க்கர் இருக்கிறவர்கள், அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே. கர்த்தரை அறிந்த நாம், தேவத்துக்கு பயந்து வாழ்கிற நாம் ஏன் இப்பேற்பட்ட கஷ்டத்தின் மூலமாய் தொடர்ந்து நாம் போக வேண்டும் என்ற அந்த கேள்வி, அந்த காரியம் நம்முடைய மனதை பாதித்து கொண்டேதான் இருக்கிறது. But the book of Ruth tells us the story of God's faithfulness to his people in difficult times. ஆனால் ரூத்துடைய கதையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்மை உத்தமமான தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொள்ள முடியும். As a Moabite woman, as an alien woman, as a woman who was left away when it comes to the big people or in this society, she becomes part of the story of the redemptive work of God. Ruth, a woman from an incestuous background, an alien, she chooses to show kindness to people around her. Although her life wasn't kind to her, although her life was not good to her, but she decided to be kind. She decided to be helpful. She decided that her life will be a blessing to people around her. She made a difference in people's life. ஜனங்கள் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை இந்த பெண்மணி தான் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்திலே உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். Although she lost her man to whom she came, leaving everything, but she chose to put her faith in this God, in the God that she did not have much of an experience, in a God that she did not have much of knowledge. அந்த அளவுக்கு தெய்வத்தை குறித்து அனுபவம் இல்லை, அந்த அளவுக்கு தேவனை குறித்து வெளிச்சம் இல்லை, அந்த அளவுக்கு தேவனை குறித்து ஞானம் இராவிட்டாலும் இந்த யெகோவா தேவன் பேரில் ரூத் விசுவாசத்தை வைக்கிறதுனாலே அவர் தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக கஷ்டத்திலே அவள் இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்ற அந்த நல்ல பழக்கத்தின் நிமித்தமாக, அந்த பழக்கங்கள் மூலமாக அவள் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் அவள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். And further we see that she bore a son who became the great father of the grandfather of King David. From being a woman from an incestuous background, from being a not good reputed background, she appears in the genealogy of Jesus Christ. ஒரு மோசமான பின்னணி, அதனுடைய குடும்பத்தின் ஆரம்பம் ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு ஆரம்பமாய் இராவிட்டாலும் அந்த பின்னணியிலிருந்து வந்த இவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சந்ததி வரலாற்றிலே அவள் காணப்படுகிறாள். Which not many Jewish women had the privilege of. From the story of Ruth, we see that in all of this, in all of the difficulty that man goes through, we see the ruling
of God. We see the hand of God. We see the grace of God. We see the mercy of God. இவள் கர்த்தர் பேரில் எப்போ விசுவாசத்தை வைக்க ஆரம்பித்தாலோ ஆண்டவருடைய கிருபையின் கரம் இவளை தொடர்ந்து வழி நடத்துகிறதை நான் பார்க்கிறோம். God was in control and he is the one who designs the destiny of people who continue to remain under the wings of Yahweh. ஆண்டவருடைய சிறகுகளின் கீழே இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கர்த்தருடைய பாதுகாப்பிலே கர்த்தருடைய பராமரிப்பிலே ஆண்டவருக்குள் வந்து அவருடைய சிறகு கீழ் தஞ்சம் அடைய வேண்டும் என்ற விசுவாசத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய முடிவை ஆண்டவர் அழகாய் எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? ஆண்டவர் நம்முடைய முடிவை இப்பொழுது இருக்கிற நிலைமை கஷ்டத்திலே மோசமான நிலைமையிலே இழப்பின் மத்தியிலே நாம் இருந்தாலும் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்து நாம் தொடர்ந்து ரூத் செய்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய முடிவை ஆண்டவர் ஒரு அழகான ஒரு முடிவாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். There is hope even in the midst of the hopeless situation in life. Ruth found hope in Christ. Ruth found hope in Yahweh. Ruth said, your people will be my people and your God will be my God. Ruth did not give up in her difficulties. Ruth did not say, life is very bad, life is very mean, life is very harsh. I want to just give up and I want to go the way that I came. நான் வந்த வழியை நான் பார்த்து போகிறேன். வாழ்க்கை மிகவும் கடினமாய் இருக்கிறது. நான் சின்ன வயதிலே என்னுடைய கணவனை நான் எழுந்து போய்விட்டேன். எனக்கென்று எதிர்காலமே இல்லை. இந்த வயதான நகோமியோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் செலவு செய்ய நான் தீர்மானம் செய்யவில்லை என்று அவள் தன்னுடைய கடந்த காலத்திலே அவள் போய்விடவில்லை. She did not settle in her loss. She did not settle in her failure. She did not settle in her excuses. But she said, I will move forward and I want to trust this God that I don't have full knowledge about. The God of Ruth is our God as well. If God is able to bring Ruth out of her loss, out of her disappointment, out of her difficulty, and restore Ruth's life and give her a new beginning, God is able to bring that same restoration, to give that kind of a new beginning to us as well. பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பின்னணியில் நீங்கள் வந்திருந்தாலும், எப்பேற்பட்ட இழப்பின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும், சோதனைகள் மத்தியிலே இருந்தாலும், வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை பிரயாசம் பண்ணி கொண்டே இருந்தாலும் நான் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேன், எவ்விதமான முன்னேற்றமும் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை, தற்பொழுது நான் காணப்பட முடியாமல் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் தவித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் ரூத்துடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தர் பேரில் அவள் விசுவாசம் வைத்து நல்ல குணாதிசயங்களை நல்ல ஒழுக்கமான காரியங்களை இவள் செய்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த மகளை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். He is a God who can restore. He is a God of new beginnings. He is a God who has written our past in a very beautiful manner. He has designed our destiny in a very wonderful manner that our minds will not be able to comprehend. The Bible says that God has a good future for us. I alone know the plans I have for you, says the Lord. Plans not to harm you, but plans to prosper you and to give you a good hope and a future. உன்னை குறித்த நல்ல திட்டங்களை நல்ல தீர்மானங்களை நான் வைத்திருக்கிறேன், அழிவுக்கென்று அல்ல, நீ எதிர்பார்க்கிற நல்ல முடிவு தரும்படியாக உன்னை குறித்து நல்ல திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். God has the last say. Do not give up in our life. Do not give up in your faith. Do not give up in your journey. Do not give up in your hard work. Whatever you are doing, it will pay off one day. நீங்கள் கடினமாய் உழைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய உழைப்பு வீணாய் போகாது, உங்களுடைய விசுவாசம் வீணாய் போகாது, உங்களுடைய விடாமுயற்சி வீணாய் போகாது. கர்த்தருக்குள் தொடர்ந்து நீங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். God who is able to do exceedingly abundantly more than we can ask or even imagine is with us, and he is able to restore our lives. He is able to rewrite the things that did not go well in our lives, and he is a God
of new beginnings. God has already written our destiny. He has already written the last chapter. And God says to us this morning, it is not over until He says. Therefore, don't give up. Don't quit. Continue to pursue in your life. Continue to pursue in the midst of your challenges. Continue to pursue in the midst of difficulties. Continue to pursue in the midst of failures. The God who rewrote, or the God who brought hope, and the God who brought restoration and a new beginning in the life of Ruth is able to do it to us this morning as well. Wherever you are, would you close your eyes, bow down your heads, and allow God to step into our situation. I know this last 1 year has been terrible for most of us. We have gone through a lot of loss, failure. Things have moved out from our families, from our systems. We have gone through a lot of loss, and we are staring at hopeless condition. என்ன ஆகுமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற அந்த கஷ்டத்திலே தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். Maybe you have hit rock bottom. Maybe you have hit the dead wall. But there is a new turn. There is restoration. There is a new beginning, because God has not done with you. God is still working in you. God will bring things in your life. ஆண்டவர் இழந்து போன காரியத்தை மறுபடியும் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இந்த கஷ்டத்திலிருந்து நாங்கள் மேற்கொள்வோம். இந்த பண கஷ்டத்திலிருந்து, இந்த பொருளாதாரத்தின் இக்கட்டான நிலைமையிலிருந்து நாங்கள் மேற்கொள்வோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். ஆண்டவர் மறுபடியும் நாங்கள் இழந்து போன காரியத்தை மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார் என்ற அந்த விசுவாசம் தொடர்ந்து இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ரூத்துடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படி அந்த பெண்மணியுடைய விசுவாசத்தை நீர் கனம் பண்ணி, ஆண்டவரே அந்த பெண்மணியுடைய ஆண்டவரே காரியங்களை நீர் வாய்க்க செய்தீரோ, எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we commit all of us who are watching this, we commit ourselves into your hands. Bless every families. Lord, bless every individuals, Lord, who are looking at a bleak future. Lord, who are looking at, Lord, the difficulties that is way ahead of them. Lord, I pray that you would overturn their situation. Lord, I pray that you will be the God of restoration. Lord, I pray that you would be the God of new beginnings in our lives, oh God. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு மறுமலர்ச்சியை நாங்கள் பார்க்க, ஒரு செழிப்பை நாங்கள் பார்க்க, ஒரு புதிய ஆரம்பத்தை நாங்கள் பார்க்க நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்த்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரம் தாங்கட்டும். நல்ல எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று அவர்கள் உறுதியாய் விசுவாசித்து உம்மை பற்றிக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு கூட இருக்கிற யாவரையும் ஆண்டவரை நீர் தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் எங்களுடைய சபைகள் திறந்து ஆண்டவரை நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு வழிவாசல்களை திறக்க வேண்டுமாய், உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Church, you can send in your offerings through our online facilities. Send in your offerings, your gifts, your tithes through the online facilities that is displayed on the screen. And God bless you. Also continue to pray for Pastor Daniel Panjanathan's family. This afternoon is the funeral that God will give, a honorable funeral to this man of God who labored hard in the vineyard of God. Continue to uphold the family and the ministry of Pastor Daniel Panjanathan, and continue to pray for one another. If you have any needs, please send it to us. We will be praying for you as well. When the church opens, we will definitely send you an announcement. Kindly wait till the announcement reaches you. God bless you. Take care.